சிவகாமி, பொண்ணு எப்படி இருக்கு பாத்தியா? பொண்ணு நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க போறவனையும் ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? இப்படி திடீர்னு பொண்ணு பார்க்க போலான்னு சொன்னா எப்படிங்க? பார்க்க மட்டும் போல, நிச்சயம் பண்ண போறோம். அவனையும் ஒரு வார்த்தை கேட்டுடலாமே. அவன் என்னத்த கேக்குறது? போய் நிச்சயம் பண்ண போறோம்னு சொல்லு போதும். என்னம்மா? இல்ல அப்பா. ஏன் தயங்குற? டேய் கிளம்பு, உனக்கு பொண்ணு பார்த்து முடிவு பண்ணியாச்சு. வா போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாம். ஏதோ கடையில போய் துணி எடுத்துட்டு வந்துடலாங்கிறவன் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடலாங்கிற. சும்மா இருங்க, அவனுக்கு எடுத்து குட்டிச்சோறு ஆக்குனதே நீங்க தான். ஏதோ பெரியவங்க வரலன்னு கேட்பாங்களேன்னு தான் உங்களையே கூட்டிட்டு போறோம். போய் கிளம்புங்க. அவரே பாத்துட்டுருங்க. நான் சொல்றேன், நீங்க சொல்ற பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு என்னால சந்தோஷமா இருக்க முடியாது. எங்க அப்பா சொல்லி உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமா இல்ல? இதான் பொண்ணு, முடிவு பண்ணியாச்சு. கிளம்புனா கிளம்புடா. இவரு சந்தோஷத்தை பத்தி பேசுறேன். என்னம்மா? உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும். கிளம்புப்பா. இத வந்துட்டேங்க. நான் வரேன் தாத்தா, வேணா நீங்க போங்க. ஆடா, அங்க போய் என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோமே. இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல போய் சைட் அடிக்கிறதுல அது மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் பஜ்ஜி சுவிச்சு சாப்பிட்டு சைட் அடிக்கிறதா நினைச்சுக்க. எல்லாரும் சபையில கூடி இருக்கும்போது அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சத்தமா சொன்னீங்கன்னா உங்க அப்பனால என்ன பண்ண முடியும்? நான் இருக்கேன், வாடா வாடா. ரெங்கசாமி பேரங்கிறத நீ ப்ரூவ் பண்ணணும். என்னமோ போங்க. காலங்காலமா என்ன சார் நடக்குது? முதல்ல பொண்ணை பார்க்கணும், மாப்பிளைக்கு பொண்ணை பிடிக்கணும், பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சயம் பண்ணுவாங்க. இங்க எல்லாம் தலைகீழ நடக்குது. அப்பா ப்ளீஸ், நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவர் எப்போ இப்படிதான் பேசுவாரு. இல்லைங்க, அவர் சொல்றது தப்பு இல்லையில. பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும், ஏன் என்னுடைய பழைய வாழ்க்கை பத்தியும் விலாவரியா தெரிஞ்சுக்கலாம். சும்மாரியா, நான் உங்களை மாதிரி படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல உத்தியோகத்தோட சென்னைக்கு வரலைங்க. ஊர்ல பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருந்தேன். அது பொறுக்க மாட்டாம அடிச்சு துரத்திட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் பொறுக்கித்தனமே பொழப்பாயிருச்சு. கையை தூக்குனா எதுவும் நடக்குன்னு நம்புனேன். என்ன மாதிரியே நம்ம 10 பேர் என் பின்னாடி வந்தான். அப்பெல்லாம் மாணிக்கன்னா யாருக்கும் தெரியாது, தொட்டி மாணிக்கன்னா தான் தெரியும். அப்படியே ஓடிட்டு இருந்தேன். ஒரு நாள் சடார்னு திரும்பி பார்க்குறேன், ரெண்டும் பொன் குழந்தைங்க. நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்போ பொண்ணுகளை காப்பாத்துறதுக்கு யாருக்கான்னு நினைச்சேன். மனசுல பயம் வந்துருச்சு. நம்ம ஒன்று தான் பொறுக்கி பெரிய மனுஷனாகிற சாதாரண விஷயமாச்சே. என்ன வச்சு செய்வேன்? மடிச்சு கட்டின வேஸ்டி இறக்கி விட்டேன். பிஸ்கட் கம்பெனி ஏஜென்சி எடுத்தேன். 10 வருஷமா ஆண்டவ புண்ணியத்துல நல்லபடியா போயிட்டு இருக்கு. சம்பந்தம் பண்ண வந்திருக்கீங்க. அப்பனே எப்படின்னா பொண்ணு எப்படியோ பார்த்து நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணாத. பிடிக்கலன்னு சொல்லிடு. எனக்கு வணக்கம் சார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்க இடத்துல நான் இருந்திருந்தேன்னா பழசெல்லாம் இப்படி சொல்லிருப்பேன். நான் சந்தேகம்தான். நான் இப்படிதான் இருந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனுஷத்தனம் வேணும் சார். நீங்க பொண்ணை கூப்பிடுங்க. அம்மா, பொண்ணு இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.